இந்த வெற்றியை பொறுத்த வரைக்குமே மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஒரு பெயர் வருவதற்காக இந்த 4 விஷயங்களும் அவருக்குள்ள செயல்பட்டது. அதே நேரத்தில் அவர் நோக்கி வந்த பிரச்சனைகளும் இந்த 4 விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கு. வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப ப்ராப்பராக நடத்திட்டு இருந்தாலும், ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தாலும், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது? எவ்வளோ போராடினாலும் என்னால் சமாளிக்கவே முடியலையே. கடன் பிரச்சனை தான் இருக்குது, நான் சமாளிச்சுட்டு இருந்தாலும் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, உறவுகளிலுமே எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு பணம், இது போல் ஒன்று ஒன்றா வந்து மேலும் 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 என்னை பிஸியாக்கி வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன? என்னோட உயர்வை பற்றி நான் சிந்திக்கவே முடியல. ஒரு நல்ல ரிச் ஆகணுன்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறேன். ஆனால் எனக்கு மேலே பிரச்சனை வரும்போது என் எண்ணம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது தவிர மேலே வரக்கூடிய ஒரு வழியே தெரிய மாட்டுது. என்னை எப்பொழுதும் ஒரு நெருக்கத்திலேயே இந்த காரியங்கள் வச்சுட்ருக்கு. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படி கேட்டிங்கன்னா, நடந்து முடிந்த இந்த தேர்தல் தான் இந்த 4 பாடத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். எல்லாரும் பிரமிக்கிற விஷயங்கள், எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுற விஷயங்கள், இந்த 4 பாடம் பேசிக்கான விஷயத்த ஒரு மனுஷன் ப்ராப்பராக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காப்புல. அதாவது அவருடைய ஆழ் மனசை எவ்வளோ ப்ராப்பராக வச்சுருக்காருன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்தி இதை இப்படி தான் செய்யணும், இதுக்கான வழிமுறையை ப்ராப்பராக ரீசனாக பண்ணதுனால தான் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிற்கிறார். இந்த முதலமைச்சர் உருவாவதுக்கு இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி நான் இதில் வந்து சம்மந்தப்படுத்தலை. நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது. நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கான வழி என்ன. இந்த வீடியோவில் பார்க்க போகிற 4 முக்கியமான விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனம் பற்றிய விஷயங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் முந்தி கொள்வது. இந்த யார் முந்தி கொள்வதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோக்கி ஒரு தடை வருது வச்சுக்கோங்களேன். ஒரு எதிரி அவன் தடையை கொண்டு வந்துட்டே இருக்கிறான், ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறான், நம்மளை பிஸியாகவே வச்சுட்டு இருக்கான். இந்த பிரச்சனை கொண்டு வரான், அந்த பிரச்சனை கொண்டு வரான், மேலும் 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 ஒரு நாளைக்கு 4 பிரச்சனை, அடுத்த நாளைக்கு 4 பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கும்பொழுது நம்ம சிந்திய முழுக்க அந்த பிரச்சனையை பற்றியே திங்க் பண்ண வச்சிருக்கிறது தான் அவனுடைய வேலை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே யார் முந்தி கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவனுக்கு முன்பாக முந்தி கொள்ள வேண்டும். அவன் பிரச்சனை தருவதற்கு முன்பாக நம்ம சிந்தையை கொஞ்சம் பிஸி ஆக்கணுங்க. இப்பொழுது வெற்றி பெற்ற தலைமை, இந்த தலைமையை பொறுத்த வரைக்குமே இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுனா வந்துட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக இவர் சிந்தையில் வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் முந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது, அவங்க மேலோக்கியா விஷயங்கள் இருக்கும்போது கீழே இருக்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. அப்போ அதை இக்னோர் பண்ணும்பொழுது அது பலனளிக்காமல் போகுது. அது ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்காமல் அடுத்தடுத்து எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஒரு அவதூறுகள் வந்தாலும், எவ்வளோ விதமான போட்டிகள் வந்தாலும், எவ்வளோ விதமான அசிங்கங்கள் வந்தாலும் அதை முந்திக்கணும். அவருடைய சிந்தையில் முந்திக்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த நல்ல விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் வருதுன்னா, உங்களுக்கு 5 லட்சம் அல்லது 50 கோடி கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கடன் உங்களுக்கு பிரிசியாக வச்சுட்டு இருக்குன்னா, நீங்கள் அடுத்தது உங்கள் உயர்வுக்கான இன்னொரு ப்ராஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்துக்கு கையில் பணம் இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் சிந்தையில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சிந்தையை நீங்கள் பிஸியாக அங்கே வச்சுருக்கும் போது இந்த விஷயங்கள் பலன் அளிக்காமல் போயிடும். இந்த விஷயங்கள் என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா, அடுத்தது அதை ஸ்டாப் பண்ண அங்கே வந்துடும். அப்போ உங்களுக்கு நல்லா ஒரு தெளிவான ஒரு விஷன் கிடைக்கும். ஆஹா, இவன் எங்கே போனாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறானா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை நம்ம ரூட் மாற்றணும். நம்மளை தொந்தரவு பண்ணுறக்கூடிய ரூட்டை மாற்றணும்னா, நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவன் வந்துடுவான். இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இந்த விதமான ஆழ்மனத்துக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இப்போ இங்கே பிளான் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், இந்த போராட்டத்தில் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். ஒரு கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை எப்படி அளிக்கும் நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி கிடைக்குது வச்சுக்கங்களேன், ஒரு பூரான் கிடைக்குது. அந்த கோழி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பூரானை கொத்தி 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 அதனுடைய பலனெல்லாம் இறக்குற மாதிரி, அதாவது பூரானுடைய சாகுற நிலமை, கொத்துயிரும் கொல உயிராக இருக்கிற டைமில் குட்டி கோழிகளுக்கு கொடுக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த பூரானுக்கு இன்னும் உயிர் இருக்கும். அந்த உயிரோடவே கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுக்கும். அந்த குட்டிக்கு கோழிகள் மறுபடியும் குத்தி குத்தி சாப்பிடும். அந்த பூரானும் கொஞ்சம் நெளிய ஆரம்பிக்கும், இருந்தாலும் குத்தி குத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி நினச்சா அதை அப்படி முழுசாகவே சாகடிச்சு பீஸாகவே கொடுக்கலாம். ஆனால் அந்த கோழி அதை செய்யாது. ஏன்னா இந்த கோழி குஞ்சுகள் வளரும் பொழுது, ஒரு இரையை தேடும் பொழுது இதுக்கு நீங்கள் பழகினாதான், அதாவது அந்த பூரா நெளியிறது போகிறது, உயிரோடு இருக்கும்போது கொத்துனாதான் பயம் இருக்காது.
ஸோ அது பயத்தை போக்குறதுக்காக சில விதமான இரையை வந்து அது உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் கவனிக்கணும், கோழி பக்கத்திலே தான் இருக்கும். எப்பொழுதும் இந்த பூரான் தாக்கக்கூடாது என்பதுக்காக கோழி பக்கத்தில் தான் இருக்கும். நமக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்படி தான் வரும். குத்துயிரும் கொலையுயிருமா தான் நம்ம கையில் வந்து நிட்டும். நம்ம தட்டினா அது விழுந்துடும். இது வந்து கோழிக்கு நல்லா தெரியும். ஆனால் குஞ்சுகளை பழக வைக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. இது போல் கொடுக்குற பிரச்சனைகளும் சரி, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நாளைக்கு சாவக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய போராளி தான் உங்கள் முன்னாடி நிற்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக என்ன இவனை எப்படி பண்ணலாமா, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எந்நேரம் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கொத்துனா அது செத்துரும். நீங்கள் கொத்துனா முடிஞ்சிச்சு. அப்போது நீங்கள் தைரியமாக இருக்கணும். உங்களுக்கு தைரியத்தை உருவாக்குறதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் கொத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறதே தவிர உங்களை விழுங்குவதற்காக அது காத்து கொண்டிருக்கவில்லை. இதுவும் ஒரு ஆழ்மனத்துக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இதையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இத்தகைய எண்ணங்கள் இருக்கிறவர்களால் தான் ஒரு வெற்றியை அடைய முடியும். நம்பர் 3, யானையின் பலம் அறியாத வரை ஒரு குச்சிக்கு அடிமையாக தான் இருக்கும். அதோடைய பலம் அறிந்துவிட்டால் அந்த குச்சியும் காலி, அந்த மனுஷனும் காலி. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு யானையை அவர்களுக்கு பழகுக்கு முன்பாக சிறு வயதிலேயே அதை வந்து பெரிய மரத்தில் கட்டி போடுவாங்க. பெரிய மரத்தில் கட்டி போடுறதுனால அது சின்ன வயசுல எல்லாம் துருத்துன்னு இழுத்து பார்க்கும். அதனால் முடியாத பட்சத்தில் இனிமேல் இழுத்தா நம்மளால் விடுதலையாகவே முடியாதுன்று மைண்டில் செட் ஆனதுனால அது வளர வளர மரத்தை விட பெருசாகிடும். அதுக்கப்புறமா அவங்க மரத்தில் கட்ட மாட்டாங்க. சின்ன குச்சியில் கட்டினா கூட எப்போ இழுத்தாலும் நம்ம வெளியே தப்பிக்க முடியாதுன்னு ஒரு தெளிவான எண்ணத்தில் வந்துடும். இப்போ நீங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பணப்பிரச்சனையும், உங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மனப்பிரச்சனையும் இது போல் சின்ன குச்சியில் தான் சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய பலத்தை நம்ம எப்போ அறிஞ்சுக்கிறோமோ அப்பொழுது அது வெளியே வந்துடும். உங்களுடைய பலம் நீங்கள் அறிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். உங்கள் சிந்தை தான் அந்த பலம். உங்கள் சிந்தையினால் நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். உங்களால் முடியாததை கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஒரு பிரச்சனை வந்து உங்களை கொள்ளுறதுனால இந்த பிரச்சனைக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அவனுடைய லாபம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களுடைய நாளை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. இந்த நாளை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. இவனை பிஸியாக திங்க் பண்ணவே வச்சுக்கணும். இவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த நாளை அவன் அனுபவிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் அவன் சாகவும் கூடாது. இதுதான் அவனுடைய எதிராளியின் முக்கியமான திட்டம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இத்தகைய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் சுதந்திரமாக இருப்பது தான் கடவுளுடைய விருப்பம். கடவுள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நசுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் கொடுத்துருக்கார். ஸோ நீங்கள் யானை பலம் கொண்டவர்களாக இருங்க. உங்களுக்கு சக்தி உங்களுக்கே தெரியாது. நீங்கள் தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்பர் 4, உங்களுடைய எதிராளியை நீங்களே ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. எனக்கு சோகமாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும், எனக்கு மட்டும்தாங்க லக்கே கிடையாது, நான் பிறந்ததுலேருந்து அவமானத்தை பட்டுட்ருக்கேன், எனக்கு எல்லாமே நஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. இது போல் புலம்பல் தான் உங்களுடைய எதிராளி. அந்த புலம்பலையே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 அவன் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தலைமை அதிக பெரும்பான்மை பெறுவதற்கான முக்கியமான காரணம் அவர்களுடைய எதிர்த்தரப்பினர் அவர்கள் மேல் அம்பு எய்வதாக நினைத்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் தான் அங்கே வெற்றி பெறுவதற்காக காரணம். இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை ப்ரொமோஷன் பண்ணுறீங்க? உங்களுடைய சோர்வையும், உங்களுடைய பயத்தையும், உங்களுடைய சந்தேகத்தையும், உங்களுடைய புலம்பலையும் நீங்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது உங்களுடைய எதிராளிகளை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. நான் இந்த வீடியோவில் துவக்கத்திலே சொல்லியிருக்கேன், நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. இந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்கள் தான் உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கான முக்கியமான காரணம். ஸோ இதில் நல்ல விஷயங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இப்பொழுது இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ, இப்பொழுது இவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற லெவலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தமிழகத்தில் கொண்டு வந்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.